இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் 113 சங்கீதம் 7-8 வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அவனை உட்கார செய்கிறார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதை ருசித்து உணர்ந்து இந்த சங்கீதத்தை பாடுகிறான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அருமையானவர்களே ராஜாவாக, இஸ்ரவேலருக்கே ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே தேவனை புகழ்ந்து அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும் போது அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவன் பேரில் இருந்தது. தேவன் எப்படிப்பட்டவர்? உயர்த்துகிறவர். அவர் தூக்கி நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். அப்படிப்பட்ட விசுவாசம் அருமையானவர்களை அவனை உயர்த்தினது. புதிய உடன்படிக்கையிலே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையானவர்களை நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை தாழ்த்துகிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம பாவத்திற்கும் சாபத்திற்கும் தரித்திரத்திற்கும் மரித்து அருமையானவர்களே அவர் உயிரோடு எழுப்பப்படும் போது அவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டோம். இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே நாம் இருக்கும்படியாக, பிரபுக்களோடு உட்காரும்படியாக நம்மை உயர்த்திருக்கிறார். ஏனென்றால் மரணத்தோடு நாம் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். உயரும்படியாக அவருக்குள்ளே நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான செயல். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் உங்களுக்குள்ளே அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நீங்கள் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது பயப்படாதே, கலங்காதே, உன் இருதயம் ஸ்திரமாய் இருக்கட்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதை பற்றி கொள்ளுங்கள், அதை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை வாயினால் அறிக்கை செய்யுங்கள். இரவும் பகலும் அவைகளிலே நீங்கள் தியானமாயிருங்கள். நிச்சயமாக உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேசத்திலே நாம் அவ்விதமாக இருக்கும் போதுதான் அருமையானவர்களே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இன்றைக்கு அநேகர் பரலோகம் போனா போதும் அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அருமையானவர்களே ஆவிக்குரிய சின்ன ஒரு பகுதி தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் 113 சங்கீதம் 7-8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் நம்மை உட்கார செய்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையினாலே அருமையானவர்களை நம்மளை உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள், விசுவாசத்தில் கிரியை செய்யுங்கள். கர்த்தருடைய கரம், பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உங்களை உயர்த்தும், உங்களை கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம்.